இன்னைக்கு நம்ம கமலி நேச்சுரல்ஸ்ல ஆல்ரெடி நிறைய கஸ்டமர் ப்ரீ புக் பண்ணிட்டு நிறைய பேர் எப்பதான் பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குற நியூ லான்ச் இன்னைக்கு தான். ஃபேஸ்ல ஏஜிங் வந்து நம்மளுக்கு எதனாலலாம் தெரியும்? ஸ்கின் வந்து லூஸா தொங்கி போயிடும், தொலைன்னு இருக்கும், டைட்டனா இருக்காது. ஃபைன் லைன்ஸ் இருக்கும், ரிங்கிள்ஸ் இருக்கும், திட்டு திட்டா பிக்மெண்டேஷன் இல்லை நல்லா அடர்த்தியாக பிடிச்சி போன மங்கு மாதிரி பிக்மெண்டேஷன், இதெல்லாம் ஃபேஸில் இருந்தாலே ரொம்ப ஏஜ்டாக தெரியும். அதே மாதிரி ஏஜிங் ஆனாலுமே இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்துடும், கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். சில பேருக்கு லேட்டாக வரும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறவங்களுக்கு. சில பேருக்கு வந்து இப்போலாம் 20+, 30+ல ஏஜிங் லுக் ஃபேஸ் பார்த்தாலே ரொம்ப ஏதோ 40+, 45 ஆன மாதிரி இருக்குது. எந்தெந்த ரிச்சான டாப் கிளாஸ் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஷைனிங்காக, க்ளோவாக, சாஃப்டாக, மாய்ஸ்டரா, ஹைட்ரேட்டடா, அதே மாதிரி இந்த ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் இருந்தாலும் ரெடியூஸ் பண்ணி இல்லைனாலுமே வர விடாம ரொம்ப நாள் வரைக்கும் ஏஜிங் காட்டாம, ஏஜ் ஃபேக்டரை காட்டாம வச்சுக்குதோ, தொலைன்னு இருக்க ஸ்கின்னை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி டைட்டனா ரெகுலரா போடும்போது டைட்டன் ஆக்குதோ, அத்தனை இன்கிரீடியன்ஸையும் சேர்த்து பார்த்து மேக் பண்ணதுதான் இந்த ஸ்கின் 16 ட்விங்கிள் டோன் பவுடர் கோனா ஏஜ் ரிவர்சிங். இதுதான் நம்மளோட நியூ லான்ச். நம்ம கமல் நேச்சுரல்ஸோட ஆன்டி ஏஜிங் கிட்டில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது தான் ஹீரோவேங்க. எப்போதுமே நியூ லான்ச்சுக்கு சூப்பரான ஆஃபர் இருக்கும் இல்லையா? இந்த தடவை நியூ லான்ச்சுக்கு வேற லெவலில் ஒரு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். என்னன்னா, ஹேண்ட் அண்டு ஃபுட் பிரைட்டனர் கிட்டு, ஒரு பவுடர், குட்டி ஆயில், இந்த கிட்டு வந்து ஃப்ரீயாக வரப்போகுது. எப்போதுமே நியூ லான்ச்சுக்கு 1 டே மட்டும் தான் ஆஃபர் இருக்கும். பட் இந்த நியூ லான்ச்சுக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான நியூ லான்ச், ரொம்ப நாள் கழிச்சு வர நியூ லான்ச் இல்லையா? இந்த நியூ லான்ச்சுக்கு உங்களுக்கு 3 டேஸ் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்க போது. ஸோ மிஸ் பண்ணாமல் பிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆஃபர் அவைல் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோடு KN16. சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம கமல் நேச்சுரல்ஸோட க்ளோவிங் பவுடர் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும், சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த க்ளோவிங் பவுடரோட குருவே இந்த ஸ்கின் 16 பவுடர் தாங்க. அதே மாதிரி ஸ்கின் 16 ஆயில் நம்ம லான்ச் பண்ணோம். எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, அக்கா இப்படி ஒரு ஆயிலை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு ஸ்கின் டோனை 7 டேஸ்லேருந்தே டைட்டன் பண்ணி, பிக்மெண்டேஷன் இருந்தால் ரெடியூஸ் பண்ணி, பளிச்சுன்னு ஒரு ஸ்கின் வந்து வளவளன்னு ஒரு ஸ்கின் வந்து கொடுக்கும். செம்ம சூப்பரான ஆயில் இந்த ஸ்கின் 16 ஆயில். ஸோ அந்த ஆயிலில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப கம்மி இந்த பவுடரை கம்பேர் பண்ணும்போது. அப்போ இந்த ஸ்கின் 16 பவுடர் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதனால தான் ஸ்கின் 16 ட்விங்கிள் டோன். கமலி நேச்சுரல்ஸ் உங்களோட ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேருக்கு ஒரு ஹோம்மேடு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட். பாத் பவுடர், பிரைட்டனிங் ஃபேஷியல் பவுடர், க்ளோவிங் பவுடர், green oil, red oil, oily skin powder, dandruff, itching, hair fall, fast hair growth, hair regrowth, anti-aging, wrinkles, oily skin, extremely oily skin, pimples mark, black spot, இப்படி ஏகப்பட்ட ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் தான் இந்த கமலி நேச்சுரல்ஸ் ஹோம்மேடு ப்ராடக்ட்ஸ். எப்போதுமே நான் சொல்றதுதான், ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். நியூ லான்ச் பண்ணிடலாமா? ஓகே, ரெடி, 1, 2, 3. இதுதான் நம்மளோட நியூ லான்ச் ஸ்கின் 16 ட்விங்கிள் டோன் பவுடர் கோனா ரிவர்சிங் ஏஜ். நல்ல ஒரு யூத்ஃபுல் ஸ்கின் நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு இது ப்ரீமியமான ஒரு க்ளோவிங் கிடைக்கணும், ஒரு ஷைனிங் கிடைக்கணும்னா அதுக்கு மஸ்ட் ஹேவ் இந்த ஸ்கின் 16. பேபி சாஃப்ட் ஃப்ளாலெஸ் க்ளோவிங் ஸ்கின், ரிமூவ்ஸ் ரிங்கிள்ஸ், மெயின்டைன் யூத்ஃபுல் ஸ்கின். நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஒரு பவுடரில் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்களேன், நல்ல ஒரு மாய்ஸ்டராக இருக்கும். நம்ம க்ளோவிங் பவுடர் எப்படி இருக்கும், அதிலே ப்ரீமியமான ஒரு க்ளோவிங் பவுடர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். அவ்வளோ மாய்ஸ்டராக இருக்கும். நம்மளோட க்ளோவிங் பவுடர் நல்ல மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கும். பட் இது அதை விட சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் க்ளோவிங் பவுடர் யூஸ் பண்ண வேணாமா அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து அதிலே ப்ரீமியம்ங்க. அதுவும் யூஸ் பண்ணுங்கள், இதுவும் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை ஃபேஸ் வாஷாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபுல் பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ப்ரீமியமானதை நீங்கள் ஸ்கின்னுக்கு, ஹேண்டுக்கு, நெக்குக்கு, இந்த மாதிரி ஏஜிங் லுக் எங்கெல்லாம் தெரியுமோ அங்கே யூஸ் பண்ணலாம். இதை நீங்கள் க்ளோவிங் பவுடர் கூட மிக்ஸ் பண்ணி ஃபுல் பாடிக்கும் சூப்பராக யூஸ் பண்ணலாம். நல்ல லிபரலாக தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இப்போ வாட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது கூட ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் காய்ச்சின பால், நார்மல் ஸ்கின் மற்றவங்களாம் நீங்கள் வாட்டர் மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், அப்படியே செம்ம ஷைனிங்காக இருக்கும்.
அண்ட் வளவலன்னு இருக்கும். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி தான் இது ஒர்க் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட ஸ்கின்ல ஒரு மாஸ்க் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இதோட கன்சிஸ்டன்சி வந்து இருக்கும். கெமிக்கல் மாஸ்க்கெல்லாம் நம்ம தேடி போகவே தேவையில்லைங்க ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணணுங்கிறதுக்காக. பிஃபோர் என்னோட ஸ்கின் எப்படி இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க. நான் ஆஃப்டர் இதை வைக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியும். அண்டு நல்லா வந்து ஸ்கின்னோட ஒட்டிக்கும். நம்ம பேக் போடுறதுக்கெலாம் கஷ்டப்பட தேவையே இல்லை. கீழ் நோக்கி பேக் போடாதீங்க, எப்போதுமே மேல் நோக்கி போடுங்க. ரொம்ப மஸ்ட்டு க்ளீனப் ப்ரோட்டீன். நான் இது மட்டும் போட்டுக்கலாமா அப்படின்னாலும் 4 days ஒன்ஸ் வந்து க்ளீனப் ப்ரோட்டீன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, க்ளீனப் ப்ரோட்டீன் ஸ்கின்னை க்ளீன் பண்ணிவிட்டு டெட் செல்ஸ் அழுக்கு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்கின்னு மேலே தான் இது போடணும், அழுக்கு மேலே போடக்கூடாது. ஸோ க்ளீனப் ப்ரோட்டீன்கிறது அது மஸ்ட்டு, அதை பண்ணிவிடுங்க. தென் ரெகுலராக இதை நீங்கள் போட்டுகிட்டே வரலாம். மேல் நோக்கி கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையுமே நல்லா வந்து திக்கான பேக்காக போட்டுக்கோங்க. நான் வந்து 2 லேயர் போடுறேன், ஏன்னா நம்ம ப்ரஷ் வச்சு போடுறதுனால அந்தளவுக்கு திக்காக போட முடியல. ஸோ 2 லேயர் வந்து போடுறேன். எப்போதுமே சில பேர் சொல்கிறது நான் வந்து லைட்டாக கொஞ்சமாக அப்ளை அப்படிலாம் இல்லை, நல்ல தேவையான அளவு லிபரலாக அப்ளை பண்ணுங்கள். ஃபேனுக்கு கீழே காய விடாதீங்க. நார்மலாக விட்டிங்கனாலே அது 10 நிமிஷம் உங்களோட ஸ்கின்ல இருக்கட்டும். கண்டிப்பாக கையை வச்சு நல்ல ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க. தண்ணி தொட்டு கூட மசாஜ் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது கொஞ்சம் நேரம் இருக்கும், டக்குன்னு ட்ரை ஆகாமல். ஓவர் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா இது ஒரு ஃபேஸ் மாஸ்க் மாதிரி தான் வேலை செய்யும். ஸோ ஒரு 10 நிமிஷம் விட்டாலே உங்களுக்கு போதும். இல்லை ஒரு 15 மினிட்ஸ் விட்டாலும் ஃபேனுக்கு கீழே நிற்காதீங்க. நார்மலாக விட்டிங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே காஞ்சாலும் ரொம்ப ஓவர் ட்ரை பண்ணாதீங்க. 15 மினிட்ஸ் விட்டிங்களா, ஃபேஸில் வந்து தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு லூஸ் பண்ணிக்கோங்க. லூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு மசாஜ் கொடுத்திங்கன்னா அதுவே நல்லா அப்படியே சாஃப்டாக மசாஜ் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி விட்டு வாஷ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்களா, இது எந்த அளவுக்கு ஒரு திக்கான மாஸ்க் மாதிரி வேலை செய்யுது பாருங்கள். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா எந்த அளவுக்கு திக்கான ஸ்கின்னை இறுக்கி பிடிச்சி நல்ல ஒரு மாஸ்க் மாதிரி நல்ல ஸ்கின்னை டைட்டனிங் பண்ணும், சூப்பராக டைட்டனிங் பண்ணும். ஸோ வாஷ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி விடுங்க. தண்ணி விட்டுட்டு நல்ல ஒரு மசாஜ் வந்து கொடுத்துக்கோங்க, லூஸ் ஆக்கிக்கோங்க. அந்த பேக்கை பிடிச்சி ஸ்கின்னை போட்டு இரிட்டேட் பண்ண வேணாம். வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் ஸ்கின். இன்ஸ்டண்ட்டாகவே ரிசல்ட்டை பார்க்க முடியும். ஒரு நாளில் இவ்வளோ ரிசல்ட் இருக்குதுன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுவோம் ஸ்கின் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் பாருங்கள். பிஃபோர் இமேஜ் நான் வைக்கிறேன் பாருங்கள், ஆஃப்டர் பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியுதா எவ்வளோ க்ளோவாக ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் இன்ஸ்டண்ட்டாகவே. செம்மையாக ஸ்கின்னை வந்து டைட்டனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். நல்ல டேனை ரிமூவ் பண்ணும், ஒரு க்ளோவிங், ஒரு நேச்சுரல் க்ளோவிங், ஒரு ஷைனிங் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து கொடுக்கும். நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருக்கும். ஸோ பார்க்கவே ஸ்கின் வந்து செம்ம ஹைட்ரேஷனாக மாய்ஸ்டராக அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேபி சாஃப்டாக நல்லா தொட்டு பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக சில்லுன்னு எல்லாமே கிடச்சிரும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க. நம்ம ஸ்டே ஃப்ரெஷ் பவுடர் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃப்ரெஷ்னஸ் எப்படி ஃபீல் பண்ணுவோம், அந்த ஃப்ரெஷ்னஸ்மே நம்மளுக்கு வந்து இந்த பவுடரில் வந்து இருக்கும். நியூபார்ன் பேபிலேருந்தே யூஸ் பண்ணலாம், அந்த அளவுக்கு ஒரு பியோரான பவுடராக இது இருக்கும். அப்படியே ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கும். எவ்வளோ மேக்கப் போட்டாலும் இந்த அளவுக்கு ஒரு செல்ஃபி கிடைக்காது எம்டி ஸ்கின்ல. சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஒரு செல்ஃபி எடுத்து எனக்கு அனுப்புங்க. நான் கழுத்தில் போடலை, ஸோ கழுத்துக்கும் ஃபேஸ்க்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ ஆஃபரில் இந்த ஒரு ஸ்கின் 16 ட்விங்கிள் டோனை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். வேறு எந்த ஸ்கின் கேர் பவுடர்ஸ், ஸ்கின் கேர் கிட்டுமே நம்ம கமல் நேச்சுரல்ஸில் ஹேர் கேர் கிட்டு நீங்கள் நம்ம கமல் நேச்சுரல்ஸில் உங்கள் ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள். பை.